இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் காலையிலே வந்து பிளான் பண்ணியாச்சு. மீன், சிக்கனு எல்லாம் செய்யணுன்னு. அத வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே சிக்கன் இருந்தது. அதை அலசி கொஞ்சமாக பிரியாணி வச்சேன். சரி, இவங்க 2 பேரும் அலசிட்டு இருந்தாங்க. பூனை வந்ததுன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அடித்தார். "ஐயோ! ஏன் டாடி அடிக்கிற? பூனை பாவம் டாடி. அது கொஞ்சம் மீன் குடு டாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவ பாரு, அந்த மீனை தொடுறதுக்கே அவள் பயப்படுவா. அது பேப்பரை பிடிச்சி அந்த மீனை எடுத்துக்கிட்டு போய் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னா. அது இவளை பார்த்தா எப்படி கிட்டக்கு வரும்? பயந்துட்டு ஓடிடுச்சு. "டே வாம்மா" அப்படின்னு கூப்பிட்டான். "இங்கே நீ வந்தால் தான் அது சாப்பிடும்னு." "இல்லை நீ சாப்பிடுன்னு" சொல்லி தூக்கி அங்கே போட்டா. அதுக்கப்புறம் பூனை வந்ததும் தெரிச்சு விடியாந்து பயந்துட்டான். தானே வந்துட்டா. அப்புறம் பூனை சாப்பிட்டுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அப்புறம் "இதோ வந்துட்டேன்." ஏன்னா அவருக்கு நான் செஞ்சு கொடுத்தா தான் பிரியாணி பிடிக்கும். அதனால் பிரியாணி செஞ்சுட்டு எல்லாம் எடுத்து தட்டெல்லாம் வச்சுட்டு நடுஹாலில் வச்சுட்டேன், எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அவரும் கை வாஷ் பண்ணிவிட்டு வந்தார். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டோம். பாப்பா மட்டும் கீரை சோறு சாப்பிடுவாள். அவளுக்கு பிரியாணி வேணான்ட்டா. அதுக்குள்ளே மீன் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி மீன் வந்து பக்கோடா போடலாம் பிள்ளைங்களுக்கு மதியத்துக்கு அப்படின்னு. நான் எப்போதும் நெத்திலி தான் வாங்குவேன். நான் மீன் பக்கோடா போடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நெத்திலியில் ஒமேகா 3 இருக்குது குழந்தைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. லெமன் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா உருட்டி வச்சுட்டேன். மசாலா போட்டு ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சா நல்லா இருக்கும்லான்னு. மீன் வறுவல், ஆச்சி மீன் வறுவல் போட்டுட்டு சில்லி மசாலா, கரம் மசாலா, மீன் வறுவல் மசாலா. இது வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். அது நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு இந்த பக்கோடாவுக்கு. அரிசி மாவு அதுக்காக கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த மசாலா எண்ணெயில் போட்டு எடுக்கக்குள்ளே உதிராமல் இருக்கும்ல, அதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஆனால் கடைசியாக இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். ஐயோ மறந்துட்டேமேன்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட்டாக போட்டு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி வச்சுட்டேன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் மத்தி மீன் இருந்தது. நெத்திலி மீன், மத்தி மீன், சிக்கனு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இதை வந்து பக்கோடா போட்டாச்சு. அப்புறம் எனக்கு பிடிக்கும் அந்த மத்தி மீன். சரி குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லி மசாலா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் அந்த மல்லி இதெல்லாம் வறுத்து எட்டாண்ட வச்சுட்டு, இந்தாண்ட பக்கம் சின்ன வெங்காயம் உரித்து கொடுத்தாரு. அவர் ஹெல்ப் பண்ணார் வீட்டுக்காரரு. அப்புறம் அதை போட்டு நல்லா வறுத்து அரைக்கலாமே. வறுத்து அரைச்சா கொஞ்சம் நல்லா கூடுதல் திக்னஸ் கிடைக்கும்ல, அதனால் இஞ்சி இதெல்லாம் போட்டு மசாலாவும் அதிலே கொட்டிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் மசாலாவும் அரைச்சிட்டேன். சரி கொஞ்ச நேரம் ஊறிடுச்சு போதும். இந்தாண்ட பக்கம் குழம்பு, இந்தாண்ட பக்கம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானே, அதுக்கு வேறு டைமு, இதுக்கு வேறு டைமு. 2த்துக்கு நிற்க போகிறது ஒரே இதில் நின்றுட வேண்டியதான்னு 3 பக்கோடா போட்டு பார்த்தேன். உப்பு இதெல்லாம் ஏறி இருக்கான்னு சொல்லி எல்லாம் ஓகேவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் கண்டினியூவாக வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே புளி தண்ணியெல்லாம் ஊற வச்சுட்டு இந்தாண்ட பக்கம் வறுத்து அரைச்ச மசாலா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு ரெடி பண்ணலாமே. எந்த புளிக்கு போட்டாலுமே வெந்தயம் யூஸ் பண்ணணும். ஸோ மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் தேங்காய் பால் அரைச்சது மசாலாவையும் ஊற்றிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு அதுவும் போட்டேன். அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினேன். ஊற்றி இந்த பக்கம் இதை கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். அந்த பக்கம் மீனும் போட்டு முடிச்சிட்டேன் நான். அவன் போட்டு முடிச்சுட்டு இருந்தானே வந்து பார்த்தா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. வீடு ஃபுல்லாக அங்கே பாரு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நான் தான் க்ளீன் பண்ணணும். அவர் கொஞ்ச நேரம் உட்காந்து ஹெல்ப் பண்ணினதே பெருசு. முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு போய் படுத்துக்கிட்டாரு. 2 பேரும் நல்லா ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. பாப்பா மாடியில் விளையாடிக்கிட்டு இருந்தது. அவளை காணுமேன்னு கேட்டா. இங்கே வேறு 2 பேத்துக்கும் பக்கோடா போட்டு கொடுத்தா என் பையன் சாப்பிட்டுட்டா, என் பொண்ணு சாப்பிடல அப்படியே வச்சிட்றான். எல்லாம் அப்படியே கிடக்குது காலுக்கிட்ட. அதுக்குள்ளே வந்து பார்த்தா மீனும் கொதிச்சிருச்சு. சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா நல்லா இருந்தது திக்னஸ்ஸாக. அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு போகலாமேன்னு தோணுச்சு. இன்றைக்கி சண்டே அவர் சும்மா தானே இருப்பார் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், நான் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன் நீ ஓடி கொடுத்துருவா அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகம் கூட கழுவல, அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க உள்ளே ஏசி போட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத நைஸாக போகலாமேன்ட்டு. பையில் ₹1 காசு கிடையாது. அவர் சாவி மட்டும்தான் இருக்குது, காசே இல்லை. காசே இல்லைன்னா என்ன, நாங்கள் போவோம், கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இருக்குது, முதல்ல என்ன கவலை. வந்தேன், வண்டி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிப்பாட்டினேன்.
ரூ. காசு இல்ல. பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. ஃப்ரீ சீட்டு கொடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு போயாச்சு. அப்பாவை பார்த்தாச்சு. பார்த்துட்டு மீன் குழம்பு கொடுத்து திரும்ப ஃப்ரீலே வந்துட்டேன் நான்.